இருக்கா சார்? கொஞ்சம் சேர்ஸ் போடுங்க. சென்ட்ரா இப்படி ஒரு ரொம்ப விமர்சையாக இருந்தது, ரொம்ப உறுதுணையாகவும் இருந்தது எங்களுக்கு. பல நேரங்களில் இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எஃபோர்ட்டாக இருந்தது. ஸோ கோடான கோடி நன்றிகள். முதல்ல உங்களோட ஆதரவு இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, ஏன்னா நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தீங்க. அதில் வந்து டைரக்டர் சங்கையா சார் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு கொண்டு வந்துருக்கோம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து தான் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சொன்ன மாதிரி சங்கையா சார் நம்ம கூட தான் இருக்கார். இந்த படம் வந்து நாங்கள் ஒரிஜினலாக பிளான் பண்ணுறப்போ ஒரு 80 ஸ்க்ரீன் அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செலவு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அதுக்கு உண்டான ரிக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். மக்களோட ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருந்தோம். பட் ஆனால் இதனோட என்கரேஜ்மெண்ட் வந்து ஃபினாமினலாக இருந்துச்சு. 80 ஸ்க்ரீனில் பிளான் பண்ணது 120 ஸ்க்ரீன் ஆச்சு. கிட்டத்தட்ட ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 180 சரி 180 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி வந்துடும் நினச்சோம். ஆனால் இட் வெண்ட் ஆன் டு 207 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களோட டீம் கார்த்தி, பிரவீன், அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அக்ராஸ் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த படத்தை அவங்கவுங்க படமாக எடுத்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க இந்த படத்துடைய டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் மற்றும் ப்ரொடியூசர் ரமேஷ் பாபு சார், அஃப்கோர்ஸ் இதில் வந்து லீட் கேரக்டர் நடித்த யோகி பாபு சார், அவங்களுக்கு தான் இது போய் சேரும். இது உறுதுணையாக இருந்த இந்த டீமில் இருந்த முக்கியமான கேரக்டராக பண்ணி இந்த லவ்லினாக இருக்கட்டும், அவங்களோட டீமில் இருந்த ரேச்சலாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், அது மற்றும் இந்த ஊர் மக்களாக இருந்து நடித்து கொடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த வெற்றி போய் சேரும். ஆமாம், இந்த படம் வந்து வெற்றி படம். இப்போ நீங்கள் வார் முரசு சொல்லுவாங்க, போர் முரசு சொல்கிற மாதிரி இது வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படம் வந்து வெற்றி படம். எப்படி வெற்றி படம் அப்படின்னோம்னா, வணிக ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இது மக்களை சென்றடைந்து இந்த படத்துக்கு என்ன ரெவன்யூ வேணுமோ அந்த ரெவன்யூ இந்த படம் எடுத்துருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம். இந்த நேரத்தில் இன்னும் நான் சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கார்த்தி சார் வந்திருந்தார். கார்த்தி சார் ப்ரீமியர் ஷோக்கு வந்தது வந்து பத்திரிகையில் படித்தது வந்து யோகி பாபு சாருக்காக வந்திருந்தார் அப்படின்ற ஹெட்லைன்ஸாக படித்தோம். பட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து கண்டிப்பாக சுரேஷ் சங்கையா சாருக்காகவும் வந்திருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ப்ரமோஷனாக அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சூர்யா சார் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படம் நல்லா கேட்டுட்ருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டு முக்கியமான இவ்வளோ முன்னணி நட்சத்திரம் வந்து சொல்கிறப்ப என்ன ஆகுனா, அதனோட ப்ரமோஷன்ஸ் இன்னும் விரிவுபடுகிறது. அதனோட ரிசல்ட் இமீடியட்டாக தியேட்டரில் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் பார்க்குறப்போ இன்னும் மென்மேலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஃபில்அப் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் சார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவரும் வந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த படத்தில் வந்திருந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து
ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபில் வந்து அவர் கொடுத்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம பக்கத்தூர் ஆகிட்டாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குறிப்பிட்டு சொல்லலாம். இதை ரிலீஸ் டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து பப்ளிஷ் எதிர்பார்த்தோம். அந்த பப்ளிஷ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலாக கிட்டத்தட்ட மீடியா சப்போர்ட் பண்ணிச்சு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஊடகத்துறை இல்லைன்னா நாங்களே கிடையாது. முதல்ல எங்களுக்காக இந்த இடத்துல நின்று நிறைய சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கிராமத்து திண்ணையும் தெருவில் அந்த ஊரில் இறைச்சல் இல்லா எளிய மக்களிடம் கிடைக்கும் அன்பும் மண் வாசனையும் கமுதி, ராமநாடு போன்ற பகுதிகளை நம் கண்முன்னே நிறுத்திய ஒளிப்பதிவாளர் தியாகராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எல்லாரும் ஒரு 1 minute வந்து நம்ம சுரேஷ் சங்கையாக்காக ஒரு அஞ்சலி செலுத்தணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்க பொசிஷன்ல ஒரு படத்தினுடைய தரம் பிளஸ் மற்ற விஷயங்களோட அது வந்து மக்களை போய் இதை வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து முதல் காரணமா இருக்கிற இது வந்து பிரஸ் பீப்புள் தான். அவங்க வந்து இப்போ ஜென்ரலி ஒரு இயக்குனர் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து சம்டைம்ஸ் மாறி இருக்கலாம். பட் நம்ம படத்துக்கு வந்து அதை அந்த மாதிரி இல்லாம 2 மடங்கு எஃபர்ட் போட்டு எல்லாருமே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கு எங்க குழுவினர் சார்பாகவும் எங்க ப்ரொடியூசர் சார்பாகவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் பத்தியும் குழுவினர் பத்தியும் நான் ஆக்சுவலா பேசணும்னு இருந்தேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் சுரேஷ் சங்கையா சார். பட் நம்ம ராமகிருஷ்ணன் சார் வந்து அதை ரொம்ப அருமையா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதே விஷயங்களை ரிப்பீட் பண்ணாம நம்ம இந்த படத்துல வந்து யோகி பாபு சார் வந்து பண்ணாரு. அவருடைய சப்போர்ட் வந்து அளப்பரியது. நான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச் டைம்லயும் சொன்னேன். நான் அவர் இந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து பெரிய லெவல்ல இருந்தது. இந்த படம் வந்து அவருடைய ஹெல்த் மட்டும் இல்லை, அவருடைய இந்த கதை மேல இருக்கிற இன்வால்மெண்ட்ல முழுக்க அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து சிறப்பாக வந்ததுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் பிளஸ் மற்ற ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான இந்த லொகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான லொகேஷன் வந்து அந்த யோகி பாபு சாருடைய வீடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும். அந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த கிராமம் புரசலூர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடுலாம் இருக்கிற ஒரு கிராமம். கிராமத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓப்பன் ஏரியாவில் அதை வந்து நம்ம செட் பிளான் பண்ணியிருந்தோம். அதை வந்து மிக மிக தத்ரூபமா செட் அமைச்சு ரொம்ப லைவா பண்ணி கொடுத்தது வந்து நம்ம படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர் பிளஸ் அவருடைய டீம் பிரகதீஷ் பிளஸ் மற்ற எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் அந்த வீடு பத்தி யாருமே அது செட் அப்படிங்கிறத வந்து யாரும் இது பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்களும் பல விஷயங்கள் பேசுறப்ப இதை வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் ஆடியோ டைம்ல. அந்த டைம்ல என்னால சொல்ல முடியல. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சுபேந்தர் வந்து ஒரு பாவம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃப்ராக்சர், அதனாலதான் வந்து ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல. அவருக்கு வந்து சுபேந்தருக்கு என்னுடைய பாராட்டியும் நன்றியும் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுரேஷ் சங்கையா வந்து இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ மிடில்லே பாத்தீங்கன்னா அந்த வெயில், நாங்கள் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹாட் சம்மர்ல தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிப்ரவரி ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் ஷூட் பண்ணோம். அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்ல வந்து அவர் ரொம்ப டயர்டாகி பிரேக் டைம்ல வந்து ட்ரிப்ஸ் இருக்கிற மாதிரிலாம் சூழ்நிலை இருந்தது. அந்த டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து எந்த வகையிலையும் தளராம அவருக்காக வெயிட் பண்ணி அந்த டைம்ல வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு ஹலோ கன்சாமி அண்ணன் வந்து சொன்னார் ஒரு விஷயம், இந்த கிராம மக்கள் பத்தி சொன்னார். இந்த புரசலூர், நத்தக்கரை, மற்ற அந்த ரெட்டியார்பட்டி எல்லாத்துலையும். நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டுங்க, நான் என்னுடைய நேட்டிவ் வந்து சேலம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து
இந்த மாதிரி வந்து சவுத் ஜோனில் நான் ஆக்சுவலி ட்ராவல் பண்ணியிருக்கேன், போய் ஷூட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா ஓரியன்டாவோ இல்லை ஜென்ரலாவோ பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டி இருக்கவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் அதை வந்து டோட்டலாக எனக்கு இந்த படம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்துடைய ஷூட்டிங்க்கு போனோம் அப்படின்னா பப்ளிக் ஏரியாவில் அதுவும் மெயினாக லைவாக ஷூட் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா முதல் நாள் வந்து பயங்கர ஆர்வமாக வருவாங்க. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரியே ஒரு சில சங்கடங்கள் சலிப்புகள் வந்து அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய மக்கள் தான், எல்லாருமே ரொம்ப சாதாரண கூலி வேலை பண்ணுறவங்க, அந்த மாதிரி மக்கள் தான். கடைசி வரைக்கும் வந்து அவங்க அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்கு நாங்கள் சில டைம்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் படத்தில் நிறைய நைட் எஃபெக்ட்லாம் வந்து நம்ம வைடாலாம் பிளான் பண்ணுறப்ப அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் எல்லாரையும் இது பண்ணி பண்ணோம். அந்த மக்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. எனக்கு வந்து என்னுடைய மைண்ட் செட் வந்து சீரியஸாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மதுரை தாண்டி ராமநாடு மற்ற ஏரியானாவே அந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் மாறி அவங்களுடைய அந்த இது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மக்கள் சமுதாயம் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை வந்து கண்டிப்பா மக்கள் ஊடகம் மூலியமா இதை வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதை பதிவு பண்ணணும், அந்த மக்களுக்கு நன்றி சொன்னது அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எங்க படத்தினுடைய ப்ரொடியூசர் சார் ரமேஷ் பாபு சார், உங்களுடைய எஃபர்ட் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து ஆர்ட் டைரக்டர் கிராஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து என்னை வந்து சுரேஷ் சங்கியாட்ட ரெஃபர் பண்ணாருங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சுரேஷ் சங்கியாவை மீட் பண்றப்ப நான் வந்து அந்த டைம் வந்து கிடாயின் கர்ணமணி பார்க்கல. நான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் ரத்னவேல் சார் அவரோட வந்து தெலுங்கு படங்கள் எல்லாத்தையும் செகண்ட் டிஓபியா இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருந்தேன். கிடாயின் கர்ணமணி படத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கனோடே பார்க்கல. அந்த டைம் வந்து அவரை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த படத்தை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வேற லெவலான ஒரு லைவான ஒரு ஃபீல்ல பண்ணியிருக்காரு. அந்த படம் கரெக்டா அந்த டைம்ல ரீச் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதே மாதிரி மீட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சோர்வா தான் இருந்தாரு. எனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, என்னடா இப்படி டயர்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரமேஷ் பாபு சாரா இருக்கட்டும், ஜெகன் சாரா இருக்கட்டும், அவர் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு நம்ம வந்து வெறும் ஒளிப்பதிவாளராக மட்டும் இல்லாம நம்மளால என்ன மேக்சிமம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இவர் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஜஸ்ட் நாட் லைக் அ ப்ரொடியூசர். அவர் வந்து என்னன்னா ஒரு ஃப்ரெண்டாவோ எல்லா வகையிலையும் வந்து அவர் உதவி பண்ணிட்டாரு. அதே மாதிரி நம்ம படம் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து சவுண்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜில் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சுரேஷ் சங்கியா இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து அவருடைய நிலைமையெல்லாம் நினைச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப இதா இருக்குங்க. ஆனா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் அதுக்கப்புறம் பல முறை அவர்கிட்ட போன்ல பேசியிருக்கேன். என்னைக்கும் வந்து ஒரு நாள் கூட வந்து ஐயோ அவர் இறந்துட்டாரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சோர்வு வந்து அவர்கிட்ட பார்க்கவே இல்லை. பார்த்துக்கலாம் தியாகம் பண்ணிடலாம், பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அவருடைய தன்னம்பிக்கை வந்து சான்ஸே இல்லை. என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம ரமேஷ் பாபு சாருடைய இந்த ஒத்துழைப்பு, அவர் வந்து இந்த படத்துக்காக வந்து நாட் ஒன்லி ப்ரொடியூசர், ஒரு இணை இயக்குனர் லெவல்ல எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து நான் இங்க பதிவு பண்ற ஊடக நண்பர்கள் எல்லாரும் அதையும் வந்து இது பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டை லவ் பண்ணி அதை ரசிச்சு எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவருடைய ரசனைகள் வந்து சான்ஸே இல்லை. மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரமேஷ் சார், பிளஸ் வந்து ஜெகன் சாரா இருக்கட்டும், பிளஸ் ஹாட் ஸ்டார் டீமா இருக்கட்டும், நரன் சாரா இருக்கட்டும். நரன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஒரு ஷெட்யூல்லே வந்து இது பண்ணிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ட்ரீமாரி சிஇஓ சார் குகன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கிறது என்னதான் இது இருந்தாலும் அது வந்து அவர் அந்த முதல் நாள்ல இருந்து அவர் சாருக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியுது அவங்க டீம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் இதுல ஒர்க் பண்ண அனைத்து உதவி இயக்குநர்களா இருக்கட்டும், என்னுடைய அசிஸ்டன்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்ல மற்ற எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த படத்துல வந்து லொகேஷன் பிளஸ் மற்ற விஷயங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலோ கன்சாமி அண்ணனுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னாருல, அது என்ன சுச்சுவேஷன் கேட்டீங்கன்னா அவங்க பையன் வந்து தலையில அடிபட்டு ஐசியூல இருந்தார் மதுரையில. அந்த ஸ்டேஜில் நாங்க ரெக்கி போறப்ப நான் ஆல்ரெடி
ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஒரு 4-5 முறை போய் எங்களுக்கு லொகேஷன் கிடைக்காம ஒவ்வொரு முறையும் வரப்பையும் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாபு சார் இல்லை நீங்கள் இந்த முறை போங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாரு. அந்த டைம்ல வந்து அவங்க பையன் ஐசியூல இருக்கிறப்ப கூட வந்து அவர் அவ்வளோதான் சார் அண்ணா வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாருங்க. அவர் வந்து ஒவ்வொரு ஊரா காமிச்சு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த புரசலூர்ங்கிற அந்த ஊர் கிடைச்சதுங்க. பிளஸ் வந்து ராம் சுரேஷ் அவரும் வந்து அந்த கமுதி ஏரியா. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் அந்த லோக்கல்ல இருந்து இந்த படத்துல வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே யாருமே வந்து இந்த படத்துல அவங்கவுங்களுடைய வேலை இதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாருமே வந்து அது அவங்களுடைய பொறுப்புக்கு மேல தெரியல ஏதோ சுரேஷ் சங்கையானாலையோ இல்லை எதனாலயோ எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. பிளஸ் வந்து நம்ம நண்பர் எடிட்டர் ராமன் சொல்லணும், அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சப்போர்ட்டை வந்து சான்ஸ் இல்லை. நிறைய விஷயங்கள்ல வந்து அவரு சுரேஷ் சங்கையோட இது பண்ணாரு. அப்புறம் நம்ம பிரதர் நிவாஸ் பிரசன் அவருடைய மியூசிக் நாம சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அவர் இப்போ பண்ணிட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருந்தாங்க. இந்த படத்துக்கும் வந்து எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் இல்லாம படத்தினுடைய மியூசிக் பிளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஸோ இது வந்து இந்த படம் இந்த ஒரு வாரம் நீடிச்சு இப்போ அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களாலான உதவியை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டீம் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் நான் பணிவன்போட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இதயம் பேசுவதை தன் இயல்பான நடிப்பால் வெளிப்படுத்தும் நடிகை. பேசும் உதடும் பார்க்கும் கண்களும் தன் நடிப்பை ஒரு அழகான படைப்பாக்கி கொடுக்கும் தமிழ் சினிமாவில் உணர்வுபூர்வ ஒரு நாயகியாக அறிவிக்கப்படும் கிணத்துக்கான யாழினி கதாபாத்திரம் ஏற்ற லவ்லி அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you, Akka. It was sweet and introduction. Yadarko vanakkam, yada present media ko vanakkam. Happy Ugadi. Firstly, yadarume thank panano ena na sila reviews paathen romba sweet ah neenga ella ena patti irundinga. So thank you so much. Iniki na Suresh sir romba miss pandren and sir solla madri idu sir oda correct ana farewell and press meet la solla madri யாராவது சாரோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணோன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த ஃபேமிலி. And Ramesh sir, you are the best and the most sweetest producer. Thank you so much. Tyagi sir, thank you so much. Govind sir, thank you so much. Raman sir, thank you. Ramakrishnan sir, Kavita Bharati sir, Kanta sir, thank you everybody. Cast and crew ko oru periya thank you solano, and especially the ADs and associate and Arvind, thank you so much. Amiraj sir, Suresh sir illa ana neenga ella sir oda pillar madri, you have made the film successful and Kanadakana actually a first model successful ana padam and na romba happy ah feel pandren. And Venkatesh Piaru, thank you so much. Rajesh Anna ungoda events, thank you. And ellarukku thank you. Amma iniki nam rendu peru seekrama vando, so thank you and I love you and I hope I always make you proud. Thank you meendum sandhipom. Thank you. படத்துல பார்த்துட்டு அந்த பொன்னாமானி அப்படிங்கிறது தேங்க்யூ லவ்லி. அடுத்ததாக நான் ஒரு சிறந்த படைப்பை காலம் கடந்தும் ஒரு படைப்பாளனை தமிழ் சினிமா கொண்டாடி கொண்டிருக்கும். அப்படி ஒரு கிடாயின் கருணை மனு, கனத்த காலம் போன்ற படங்கள் சுரேஷ் சங்கையாவின் பெயரை காலம் உள்ளவரை கொண்டாடி கொண்டு ஒழித்துக் கொண்டிருக்கும். மீண்டும் படைப்பாளர்களுடன் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு